மாதிலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே. துதியினால் இடிந்து வேலும் திகைத்திடாதே. துதியினால் இடிந்து வேலும் நன்றியால் துதி பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு. நன்றியால் துதி பாடு. நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும். ஹல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அதனால எதை குறிச்சும் கவலைப்படாம, எதை குறிச்சும் பயப்படாம இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையும் உறுதியை நமக்குள்ளே இருந்து வரப்போகிற எதிர்ப்புகளையும் வரப்போகிற தீங்கான காரியங்களையும் நாம் எதிர்கொண்டு நடப்போம். ஏனென்றால் நம்முடைய படகுல ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. புயல் காற்று வரும். புயல் காற்றினால் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுகிற நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுத்து உன்னை உன்னதத்தை கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுகிறார். நன்மையும் கிருபை உன்னை தொடரும் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்போ வாக்கு கொடுக்கிறாரு? நீ அவரை நோக்கி பார்த்தால். நீ அவரை நோக்கி பார்த்தால். இன்னைக்கு நாம் அவரை நோக்கி பார்க்கிறது இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல வைக்கிறது இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்துல போய் சொல்லி என்ன பண்ணுவாய்? ஒரு தீர்வு உண்டாகும் என்று நினைச்சு கொண்டிருக்கோம். தீர்வு மற்றவங்களிடத்துல நமக்கு உண்டாகாது. கர்த்தரிடத்துல தான் தீர்வு உண்டாகும். நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்துல இருக்கு. நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகம் வெக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதுனால தான் நாம் ஜீவனோட கூட இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு கூட நன்மைகளால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட, இந்த ஆறாவது நேரத்தில் கூட, இந்த செக்பெட்டில் கூட, இந்த இடத்துல கூட கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மத்தில் இறங்கும்படி நாம் செபிப்போம். ஆபத்து என்கிற ஒன்று அநேகருடைய வாழ்க்கையில வரவிருக்கிறது. ஆனா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அனுகூலமான துணைனா நம்மோட கூட இருந்து நமக்கு துணையாயிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அனுகூலமான துணை. சோ ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா. தாங்கும் கிருபை, தயவு, இரக்கம் தாராளமாய் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்களை எல்லாம் மறந்துவிட்டு கர்த்தரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் பலவீனன், என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, நான் பலமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் நீ என்னை பலப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே, நான் சோர்வின் பள்ளத்தாக்கள் நடக்கும் போது என்னை கரம் பிடித்து நீர் பிடித்து இழுத்து கொண்டு வந்தீரே, உம்முடைய கரத்தின் வல்லமையை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனே, எத்தனையோ முறை உம்முடைய அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேனே, இந்த நாளில் கூட உம்முடைய அற்புதங்களை நான் பார்க்கும்படி நீர் என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்களை திறந்தல்லும், என் இதயத்தின் ஆண்டவரே கர்த்தாவே எண்ணங்கள் எல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் எனக்கு செய்ய போகிற நன்மைகளும் செய்த நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. அவைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா.
சோ எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீர், செய்வீர். நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆபத்து நிறைந்த நாட்களில கூட கர்த்தராகிய தேவன் தம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை தொட்டு, என்னுடைய குடும்பத்தை தொட்டு, என்னை பாதுகாத்து, என் குடும்பத்தை பாதுகாத்து, அவருடைய சட்டைகளின் மறைவில் என்னை மறைத்து, என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து, அவருடைய நிழலிலே என்னை மறைத்து, அவருடைய நிழல், உலகத்து நிழலிலிருந்து நம்மை மறைக்கிற தேவ நிழல். உலகத்து நிழல்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இந்த நிழல் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த நிழலில் இருக்கும்போது அநேக கேடுகளும் அநேக பிரச்சனைகளும் அந்த நிழலில் இருக்கிறது. ஆனா அந்த நிழலை காட்டிலும் கர்த்தருடைய நிழல் நமக்கு போதுமானதா இருக்கிறது, போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நிழலை நாம் வாஞ்சையாய் அமர்ந்து அவருடைய மதுர கனிகளை புசித்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் அவருடைய கனிகளை நாம் புசிக்கும்படி, அவரோடு கூட இணைந்திருக்கும்படி, ஆவின் சிந்தையுடையவர்களாக நாம் காணப்படும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் ஆண்டுடைய பிரசனம், ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய கரம், ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய எல்லா காரியங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டு நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் அவரை நோக்கி பார்த்ததினால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி விட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. எல்லா நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிறைப்பார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிறைப்பார். எல்லா விதமான நன்மைகள் நம் வீட்டை தேடி வரும். நம்முடைய வீட்டிலே எல்லா நன்மைகளை கர்த்தர் அருளுவார். நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். இன்னைக்கு பாதுகாப்பு என்பது உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆண்டவரிடத்துல தான் இருக்கு. ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற உறுதியோட, நம்பிக்கையோட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் நோக்கி பார்த்தால் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு நிழல் நம்மை மறைத்து கொள்ளும். அது தேவ நிழல். இந்த மனுஷ நிழல்ல இந்நாள் வரைக்கும் நாம் ஜீவித்தது போதும். மனுஷ நிழல்ல இந்நாள் வரைக்கும் நாம் மறைந்திருந்தது போதும். கர்த்தருடைய நிழல்ல நாம் மறைந்திருக்கும்படி ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய நிழல்ல நான் இருக்கும்படி, உம்முடைய நிழல்ல நான் மறைந்திருக்கும்படி, என் குடும்பம் மறைந்திருக்கும்படி எனக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல இன்னைக்கு இருந்தவங்க, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உங்களாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம், உங்களாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். உமேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். My hope is in you. Hallelujah. என்னுடைய நம்பிக்கை உண்மையில் இருக்கிறது. உண்மை நம்புகிறபடினால் நீர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்னைக்கு சமாதானம் இல்லாம ஜனங்க எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்காங்க, எங்கெங்கயோ ஓடி திரிந்து கொண்டிருக்காங்க. சமாதானம் இல்லை. அங்க போனா சமாதானம் இல்லை, இங்க போனா சமாதானம் இல்லை, எங்கேயுமே சமாதானம் இல்லை. சமாதானத்துக்காக ஓடுறாங்க, சமாதானம் கிடைக்கல. ஹல்லேலூயா. பணம் இருக்கானா சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, அதனால சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. சுகம் இருந்தால் தான் சமாதானம். ஹல்லேலூயா. பணம் இருந்தால் சமாதானம் என்று நினைக்காதீங்க தேவ பிள்ளைகளே. சுகம் இருந்தால் தான் சமாதானம். நமக்கு எல்லாவற்றிலும் சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய நிழலிலே நம்மை வைத்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாருங்க என்ன பண்ணும்? அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும்.
அப்பொழுது அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளை விட்டு நான் தூரத்துல போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய சிறகுகளால் என்ன மூடும் என்று சொன்னா, நம்ம எங்கேயோ போயிட்ட பிறகு யார் நம்மளை மூட முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவே அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற தேவன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு அவசத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் பரிசயம் கேடகமாம் அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. தேவனின் தாபரமே அது ஒரு காலத்தும் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். சொல்லுங்க. வாதையும் உன் கூடாரத்தையே சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே How's the sound? நாள் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி
ஜீவித்து ரட்சிப்பார், முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்மநேசரவர் என்னை காப்பவைத்தே, முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்மநேசரவர் உம்மை என்றும் உயர்த்திடுவேன். நீ செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லிடுவேன். உம்மை என்றும் நான் உயர்த்திடுவேன். செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லிடுவேன். எத்தனையோ நன்மைகளை எனக்கு நீ செய்ததை ஒவ்வொன்றாக நான் சொல்லிடுவேன். எத்தனையோ நன்மைகளை நீர் எனக்கு செய்ததை ஒவ்வொன்றாக உம்மிடத்தில் சொல்லிடுவேன். நன்மைகளின் நாயகனே, எனக்கு என்றும் நன்மை செய்பவர், இங்கு வரும் முன் என்னை காப்பாற்றி அந்த தீங்கிலிருந்து என்னை காத்தருளும். குடும்பமாக உம்மை சேவித்து உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை தாரும். உம் வல்லமை அறியனுமே, உம்மை போல் என்னை நீர் மாற்றனுமே. சிங்க குட்டிகள் பட்டை கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவோருக்கு என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கி சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு, சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். Come on, sing. எதிரிகள் முன் விருந்தொன்றை என் தலையை நாம் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். என்னையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றாரே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Hallelujah. Amen. I greet you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். And the Lord has been so grateful and kind to us. ஆண்டவராகிய தேவன் நமக்கு மிகவும் அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த தேவனாக இருந்திருக்கிறார் இந்நாள் வரைக்கும். Even today is a wonder for us. இந்நாள் வரைக்கும் அவர் நமக்கு ஒரு அதிசயமான தேவனாக இருக்கிறார். So he is wonder to you and to me. அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசய தேவனாக இருக்கிறார். So according the word says, my God shall supply all your needs according
to his riches in glory through Christ Jesus. அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில The நிறைவேற்றுவார் word என்று. says according to his riches. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையில, According to his riches in glory. அவருடைய மகிமையில, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, According to his riches in glory. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையில. Hallelujah. That is the word. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. So we have to remember one thing. நாம் ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். Because our God is a wonderful God. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் அதிசய தேவனாக So இருக்கிறபடினாலே we rely on him. நாம் எப்போதுமே அவரையே சார்ந்து And there's இருக்கிறோம். nothing which is impossible for him. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. It's written, my God shall supply all your needs according to his riches and glory through Christ Jesus. நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? அவருடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையில உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் So என்று. who says this word? யார் இந்த வார்த்தையை Paul சொல்லுகிறார்? the apostle says this. பவுல் அப்போஸ்தலர் இப்படிப்பட்ட வார்த்தையை My God பேசுகிறார். shall supply all your needs. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பார். Why does he say that? ஏன் இப்படி வார்த்தை அவர் He சொல்ல is telling to வேண்டும்? the he's saying to the believers. அவர் விசுவாசிகளிடத்தில் இந்த வார்த்தையை He சொல்லுகிறார். is telling this word to the believers. பவுல் அப்போஸ்தலர் அவருடைய விசுவாசிகளிடத்தில் இந்த வார்த்தையை He பேசுகிறார். says, my God, என் தேவன், my God, என் தேவன், your God, உங்களுடைய தேவன், my God என் தேவன் shall supply all your needs. உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். He will supply all your needs. உங்களுடைய தேவைகள் எல்லாமே அவரால் He is not சந்திக்கப்படும். saying that he will supply only some needs. சில தேவைகளை மாத்திரம் அவர் சந்திப்பார் என்று சொல்லவில்லை. He is telling he will supply all your needs. உங்களுடைய எல்லா தேவைகளும் அவர் So சந்திப்பார். we have many needs in our life. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் நமக்கு No one இருக்கிறது. in this world can say that I don't have a need. இந்த உலகத்துல யாருமே எனக்கு குறையே இல்ல, தேவையே இல்ல என்று ஒருத்தர் கூட சொல்ல So முடியாது. every person living in this world இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் has got some need. ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. So you might have a need for healing, you might have need for a financial increase, or you might have a need for peace. சில பேருக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கலாம். சில பேருக்கு ஒரு நல்ல பொருளாதார வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கலாம். சில பேருக்கு தரித்திரமான வாழ்க்கையில இருந்து ஒரு வெற்றியை காண வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கலாம். So my God shall supply all your needs. உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, So he is telling my God என் தேவன் shall supply all means everything. உங்களுடைய தேவைகள் எல்லாமே, அனைத்து தேவைகளும் அவர் சந்திப்பார். According to your riches, he does not say that. அவர் உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லவில்லை. He is saying according to his riches. அவருடைய தேவைகள், உங்களுடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் உங்களுடைய தேவைகளை See, சந்திப்பார். some believers they say that it's not necessary for us to have everything in this world. சில விசுவாசிகள் இந்த பூமியில இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே நம்ம கிட்ட வேண்டும் என்பது நமக்கு அவசியம் இல்லை. So they say that we'll wear white and white and we will not wear jewels, we will not do this, we will not do that, we will just be very humble. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெள்ளை அணியை உடுத்துகிறோம், எங்களுக்கு நகை எதுவுமே வேண்டாம், நாங்க ஒரு சாதாரணமான வாழ்க்கை இந்த பூமியில நாங்க வாழ்றோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று ஒரு வகையான கூட்டம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. They're thinking a simplicity. They're talking about simplicity. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா ஒரு தாழ்மையான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்வது என்பதை அவங்க யோசிப்பாங்க. They're wrong. ஆனா அப்படிப்பட்ட சிந்தனை ஒரு தவறான சிந்தனையாக இருக்கிறது. See, simplicity is not your dress. நீங்க அணிகிற உடையானது நீங்க காண்பிக்கிற தாழ்மையை உங்களுக்கு பிரதிபலிக்கிறது கிடையாது. If you do not wear any jewels, it does not show that it is simplicity. நீங்க எந்த ஒரு நகையும் போடலனா நீங்க ரொம்ப தாழ்மையான ஒருவர் என்று உங்களை சொல்லுவதற்கு கிடையாது. That is the thought what you have in your mind. சில பேர் அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் வைத்திருக்கிறார்கள். They don't have a broad mind. அவங்களுடைய சிந்தனை அளவு ரொம்ப குறுகிய சிந்தனை அளவாக இருக்கிறது. So they think only, they don't have a broad thinking. அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குறுகின ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே வெளியே எங்கேயோ போய் யோசிக்கலாம் மாட்டாங்க. அந்த குறுகின வட்டத்துக்குள்ளேயே தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும். So they think that if they wear white and white and if they do not wear jewels,
showing their simplicity. சில விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வெள்ளை அணியை உடுத்து விட்டு நல்ல எந்த ஒரு நகையும் போடாம அப்படி இருப்போம்னா நம்ம ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் So என்று. if you are living in simplicity, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்கிறவர்களாக இருப்பீங்கன்னா you should not travel in car. நீங்க ஒரு கார்ல கூட நீங்க டிராவல் பண்ண You கூடாது. should not have a bike. உங்ககிட்ட ஒரு பைக் கூட இருக்க கூடாது. See, having that is it's not simplicity. அதெல்லாம் வைத்துவிட்டு நான் ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறேன் என்பது சொல்லுவது See, this is what they are cheating themselves. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் ஏமாத்திக் You know what கொண்டிருக்கிறார்கள். is simplicity? தாழ்மையான வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன? Having the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வது. Having the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வது. Peace, happiness, joy, loving kindness, and etc. etc. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் என்னென்னப்படும்? தாழ்மையாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நீடிய பொறுமையை கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களாக இருக்கிறது. You're not able to resist a person who's talking something against you. நீங்க தாழ்மையாக நான் இருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்றேன் என்று சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட உங்களால அதை பொறுக்க முடியல. So that is not simplicity. இது உண்மையான தாழ்மையான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. You're cheating yourself. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீங்கன்னா இது உங்களையே நீங்க ஏமாத்திக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. The Lord is not against your jewels. ஆண்டவர் நீங்க நகையை போடக்கூடாது என்று ஒருபோதும் சொல்லவில்லை. The Lord is not against your dress. நீங்க இப்படிப்பட்ட Dress தான் போடணும், இப்படிப்பட்ட Dress தான் நீங்க போடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லல. In Old Testament, when they wanted to build an altar for the Lord, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் அவர்கள் நினைத்த போது they brought all the earrings and all the jewels what they were wearing. அந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு அந்த செலவுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நகைகள், அவங்க போட்டிருந்த எல்லா நல்ல விலையுயர்ந்த நகைகள் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. So it is written that they were wearing. அப்படி எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவங்க நகைகளை போட்டிருக்கிறாங்க என்பதுதான் உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. The daughters of Zion, you know what they did? சீயோன் குமாரத்திகள் என்ன செய்தார்கள்? They had eyelash. அவங்க வந்து கண்ணல அந்த புருவத்துல என்னது மாமை what do you call it? Whatever it is. அவங்க சீயோன் குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த குமாரத்திகள் என்ன பண்ணாங்க? கண்ணல மையிட்டு இருந்தார்கள். And they trimmed. அவங்களுடைய புருவத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ட்ரிம் செய்தாங்க. And they were wearing jewels on their hair. அவங்க நெத்தியில எல்லாம் வந்து on the hair. முடியில எல்லாம் அவங்க வந்து நகைகளை அணிந்திருந்தார்கள். They would have full of jewels. அவங்க அப்படியே நகைகளால் அப்படியே நிரப்பப்பட்டிருந்தார்கள். So that's what Peter did not like. அப்படிப்பட்ட காரியத்தை தான் பேதுரு பிடிக்கவில்லை என்று எழுதி இருக்கிறார். So my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, God is not against what you wear or anything. நீங்க போட்டிருக்கிற நகையோ நீங்க போட்டிருக்கிற Dressக்கோ ஆண்டவர் விரோதமாக இல்ல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணல என்று சொல்லவில்லை. அவர் உங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன். He sees your heart. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? So if your heart is good, உங்களுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கிறது my என்றால் God shall supply all your needs. அப்பொழுது என்னுடைய தேவன் உங்களுடைய குறைவுகளையும் உங்களுடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்திப்பார். According to his riches and glory. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையிலே. So today I just want to say something. There's two kinds of people who can get two kinds of things from the Lord. இந்நாளிலே நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். இரண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இரண்டு வகையான ஜனங்கள் இரண்டு வகையான காரியங்களை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள போகிறார்கள். One, the evil men coming to the house of the Lord. ஒரு வகையான ஜனங்கள் எப்படின்னா தீங்கு செய்கிறவர்கள் ஆண்டவருடைய சபைக்கு வருகிறது. And the other part, the people who embrace the Lord and love the Lord with all the heart. இன்னொரு வகையான ஜனங்கள் எப்படின்னா அவங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை ஆராதனை செய்வதும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. So there are two kinds of people who come to the church. சபைக்கு வருகிறதுல இரண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. I'm not talking about our church. நம்ம சபையில பத்தி நான் பேசல. I am talking overall. உலகத்துல இருக்கிற எல்லா What's happening சபைகளிலும் all around the world. உலகம் முழுவதுமாக எப்படிப்பட்ட ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்லுகிறேன். I know many of these people who wear white and white. நிறைய
ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை பற்றி எனக்கு I தெரியும். don't want to say about the denomination. அவங்க எப்படி எந்த ஒரு டினாமினேஷனை சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்வதற்கு And இங்கு I வரவில்லை. also mingled with them. நான் அவங்க கூடயும் பழகி இருக்கிறேன். They had pride inside them. நான் அவங்க கிட்ட பழகின போது அவங்க கிட்ட பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால் நிறைய பேர் கிட்ட பெருமை இருந்தது. And pride. பெருமையான காரியங்கள் And இருந்தது. many sisters, they didn't even marry. நிறைய சகோதரிகள் அந்த கூட்டத்திலே திருமணம் செய்து கொள்ளவில்லை. But they looked very beautiful. ரொம்ப அழகாக இருந்தாங்க. But they were not beautiful in the sight of the Lord. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க அழகாக இல்ல. Because God does not like pride. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பெருமை இருந்ததனால் பெருமையான காரியங்களை ஆண்டவர் And வெறுக்கிறபடியால் self-righteousness. அவங்களே அவங்க தானே அவங்க நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளுகிற They say காரியம். that we are very holy. நாங்க ரொம்ப பரிசுத்தவான், நாங்க நீதிமான் என்று We தாங்களே are அவங்க in சொல்லிக்கிறாங்க. that 1,44,000. நாங்க அந்த 1,40,40,000 கூட்டத்துல நாங்களும் ஒருத்தர் என்று சொல்றாங்க. So they say the only 1,44,000 will be there. அது கடைசி நாட்களிலே 1,46,000 44,000 ஜனங்கள் தான் இருப்பாங்க, அதுல நாங்களும் இருப்போம் என்று சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. It's written like that. It's not talking about the 1,44,000. Only 1,44,000. It's many crores of people will be there. நிறைய கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. They misunderstand the word of God. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு, See, the Lord is going to bless one part of people in the church of the Lord. சபையில ஆண்டவர் ஒரு வகையான ஜனங்களை ஆண்டவர் I'm ஆசீர்வதிக்க not போகிறார். talking about this church. நான் நம்ம சபையை பற்றி பேசல, I'm talking about the church overall. உலகம் முழுவதுமாக இருக்கிற சபைகளை பற்றி நான் பேசுகிறேன். The Lord says, give the word and I accomplish it. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வார்த்தையை சொல்ல, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் You என்று. say and I shall do. நீ அந்த வார்த்தையை சொல்லு, அப்பொழுது அந்த வார்த்தையை நான் So, one நிறைவேற்றுவேன். kind of person, they worship the Lord, and another kind of person, they worship what they have in their hearts. இரண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு வகையான ஜனங்கள் எப்படின்னா ஆண்டவரை முழுமையாக ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு வகையான ஜனங்கள் எப்படின்னா அவங்களுக்கு உண்டான காரியங்களை பற்றியும் அவங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களை தான் அவங்க நினைச்சிட்டு உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்கிற The கூட்டமாக Lord இருக்கிறார்கள். gave for everyone. ஆண்டவராகிய தேவன் எல்லாருக்குமே தேவனாக இருக்கிறார். He did not only come for the sinners. அவர் பாவிகளுக்காக மாத்திரம் வரவில்லை, He gave for everyone in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வந்தார். He loves everyone. அவர் எல்லாரையும் நேசிக்கிற So தேவன். there are two kinds of people in the church. சபையில இரண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. One people is the evil doers. ஒரு வகையான ஜனங்கள் என்னன்னா தீமையான காரியங்களை செய்கிறவர்கள். The other people are very humble people. இன்னொரு வகையான ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா தாழ்மையான ஜனங்கள். In this 2023, இந்த 2023ஆம் ஆண்டிலே I did not know about the earthquake when it's going to come. நிலநடுக்கம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. Oh, pastor, so many earthquakes have come. ஃபர்ஸ்ட் நிறைய நிலநடுக்கம் வந்துருச்சே இந்த ஆண்டு No, என்று but the word of சொல்றீங்களா? God does not say about these kinds of ஆனா earthquakes. இப்படிப்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி ஆண்டவருடைய வார்த்தையில எழுதப்படல. He is speaking about the real earthquakes. உண்மையாக நம்மளால தாங்க கூட முடியாம இருக்கிற ஒரு நிலநடுக்கத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். That's what's going to happen. அதுதான் நடக்க So I போகிறது. do not know when it's going to happen. அது எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு But தெரியாது. two people are there in the church is 2023. ஆனா இந்த 2023ஆம் ஆண்டிலே உலகம் முழுவதுமாக எல்லா சபைகளிலும் இரண்டு வகையான கூட்டம் இருக்கிறார்கள். Since July 1st, இந்த ஜூலை 1ஆம் தேதி you're going to see the power of God showering His blessing upon the people who love the Lord. ஆண்டவர் மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கிற ஜனங்கள் மேல் ஆண்டவருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆசீர்வாதமும் நிரம்பி வழிகிறதை நீங்க பார்க்க போறீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. So there are two kinds of people. இரண்டு வகையான கூட்டம் The இருக்கிறார்கள். other people are the evil doers. இன்னொரு வகையான கூட்டம் என்னன்னா தீமை செய்கிறவர்கள். The evil doers will look more better than the good people. இந்த தீமை செய்கிற ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப பரிசுத்தவான்களாக உங்களுக்கு தோன்றுவாங்க. இன்னொரு ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களை காட்டிலும் தீமை செய்கிற ஜனங்களை நீங்க பார்க்கும் போது இவங்க ரொம்ப நல்ல கூட்டம் என்று நீங்க நினைப்பீங்க. But this people who are going to be blessed by the Lord, the good people, in this 2023, from July 1st, you're going to see the power of God showering His blessings upon the people who love the Lord. ஆனா ஆண்டவர் மேல் உண்மையான அன்பை வைத்து
ஆராதித்து அவரை ஏக்கத்தோட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேடுகிற ஜனங்கள் மேல் ஆண்டுடைய வல்லமையானதும் ஆண்டுடைய ஐஸ்வர்யமானதும் ஆண்டுடைய அபிஷேகமானதும் நிரம்பி வழிகிறதை இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நீங்க பார்க்க போறீங்க. The word of God says, seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் So what he உங்களுக்கு கூட says, seek ye கொடுக்கப்படும். first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், Then all these things will be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். I'm speaking a prophetical miraculous service. What I'm speaking, it will happen. நான் பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிறபடியினாலே இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். The Lord gives His word inside my heart. ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துல வைக்கிறார். And my heart wants to speak through my mouth. என்னுடைய இருதயமானது அந்த வார்த்தைகளை என்னுடைய வாயினால் பேச நினைக்கிறது. My mouth speaks the word of God. என்னுடைய வாயினால் நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். And the word of God becomes the spirit. அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையானது ஆவியாக மாறுகிறது. So this spirit comes and touches your spirit. இந்த ஆவியானது உங்களுடைய ஆவியை வந்து தொடும்போது, When it comes and touches your spirit, இந்த ஆவி இந்த வார்த்தையாக மாறின ஆவி உங்களுடைய ஆவியை வந்து தொடும்போது a bud blooms. ஒரு மொட்டு மலர்கிறத போல இருக்கிறது. A bud blooms. ஒரு மொட்டு மலர்கிறத போல இருக்கிறது. And you know what's written in the bloom, that flower? அந்த மலர்ன பூல என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? Faith. விசுவாசம். Through faith, விசுவாசத்தின் மூலமாக you have received this. இதை நீங்க பெற்றிருக்கிறீங்க. Through faith, விசுவாசத்தின் மூலமாக you have received it. இதை நீங்க பெற்றிருக்கிறீங்க. I speak what is in the heart of the Lord. ஆண்டுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் பேசுகிறேன். The heart of the Lord shows what He's got in His heart to my heart. ஆண்டுடைய இருதயமானது அவருடைய இருதயத்தில் அவருடைய ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை என்னுடைய இருதயத்தில் அவர் வைக்கிறார். And my heart makes my mouth speak. அப்பொழுது என்னுடைய இருதயமானது என்னுடைய வாயை பேசும்படி வைக்கிறது. And my mouth speaks the word of God. நான் என்னுடைய வாயினால் ஆண்டுடைய வார்த்தையை பேச பேச பேச, When I speak the word of God, the word becomes a spirit. அந்த வார்த்தையை என் வாயினால் நான் பேசும்போது அந்த வார்த்தையானது ஆவியாக மாறுகிறது. The spirit comes and touches your spirit. அந்த ஆவியானது உங்களுடைய ஆவியை வந்து தொடும்போது, If it touches your spirit, அது அந்த ஆவி உங்களுடைய ஆவியை தொட்ட மாத்திரத்திலே the bud blooms. அந்த மொட்டு மலர்கிறது. When it blooms, then it's written faith. அந்த மலர்ந்த பூவிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் விசுவாசம் என்று So through எழுதப்பட்டிருக்கிறது. faith, you have received the great wonders of the Lord. இதில் என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், நான் இங்க இருந்து பேசுகிற வார்த்தையை நீங்க விசுவாசத்துடன் எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக So நிறைவேறும். whenever a servant of God speaks from the church and from the altar, எப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் சபையிலிருந்து பலிபீடத்திலிருந்து பேசும்போது, see, this might not be our place, but the Lord has made this altar for us today. இது நம்மளுடைய இடமாக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து பேசுகிற வார்த்தையானது இன்னைக்கு நமக்கு உண்டான பலிபீடம். Today He speaks from the altar. இந்நாளிலே இந்த வார்த்தைகளை இந்த பலிபீடத்திலிருந்து அவர் The Lord பேசுகிறார். has made this place holy for today. ஆண்டவர் இந்நாளுக்குள்ளே இந்த இடத்தை பரிசுத்தமாக For மாற்றியிருக்கிறார். இந்நாளுக்கு To speak the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பேசும்படி, and the word of God is coming to you, அந்த வார்த்தையானது உங்களிடத்துல வரும்போது and your spirit welcomes the spirit word. இந்த வார்த்தையாக மாறின ஆவியை உங்களுடைய ஆவி வரவேற்கும் போது, When you have to welcome, your spirit has got to welcome the word which has come as spirit. உங்களுடைய ஆவியானது இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அதை நீங்க வரவேற்க வேண்டும். விசுவாசத்துடன் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். Yes, if you say with all your heart through your spirit, your spirit takes it inside. உங்க முழு இருதயத்தோட ஆவி ஆத்மா சரீரத்தோட ஆமாண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன When you say that I take it, அதை நான் எடுக்கிறேன் என்று when சொல்லும்போது, you say that I receive it, ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று when சொல்லும்போது, you say that I take it, ஆண்டவரே இதை நான் எடுத்துக்கொண்டேன் when you என்று say that I சொல்லும்போது, receive it, ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று the சொல்லும்போது faith அந்த blooms. விசுவாசம் மலர்கிறது. When the faith blooms, விசுவாசம் மலர்கிற போது the heavens are opened. வானம் திறக்கப்படுகிறது. The heavens are opened. வானம் திறக்கப்படுகிறது. The angels, the Lord
has commanded for you come to you. ஆண்டவர் உங்களுக்காக கட்டளையிட்டு இருக்கிற தேவ தூதர்கள் உங்களிடத்துல வந்து They come near you அவர்கள் உங்க அருகிலே வந்து and they say, we have a word from the Lord. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவரிடத்துல இருந்து எங்களுக்கு உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. And this word says that you shall be blessed. அந்த வார்த்தை என்னவென்றால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். That word says that your family shall be blessed. அந்த வார்த்தை என்னவென்றால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Do you want to receive it? அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். Do you want to receive it? அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். Just say through your spirit, I receive it. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் உங்க முழு இருதயத்தோட ஆவி ஆத்மா சரீரத்தோட ஆமாண்டவரே இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல Come on, வேண்டும். say I receive it. இதை நீங்க சொல்லுங்க, ஆமாண்டவரே நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். I'm not able to hear what you speak. நீங்க பேசுறது எனக்கு, நீங்க சொல்றது எனக்கு கேட்கல. Then how can the Lord hear you? எனக்கே கேட்காமல் இருக்கும்போது எப்படி ஆண்டவருக்கு No, கேட்கும்? my Lord can hear you, my tell. அப்படிலாம் இல்ல, நீங்க ஆண்டவருக்கு எல்லாம் கேட்கும் என்று நீங்க சொல்லலாம். Yes, that's right. அது உண்மைதான். But the Lord wants you to shout it out. ஆனா ஆண்டவர் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சத்தத்தோட நீங்க கேட்கிறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். He wants you to shout it out. நீங்க கத்தி கேட்க வேண்டும். Come on, shout it out. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டேன். There'll be a sound of joy. ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். There'll be a sound of joy ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும் in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே. There'll be a sound of joy in the presence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியின் சத்தம் நீதிமான்களுடைய உண்டாகும். கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Come on, say, I receive it. நான் பெற்றுக்கொண்டேன் என்று I சொல்லுங்க. receive it. நான் பெற்றுக்கொண்டேன். I receive the blessings of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டேன். I break every evil foe which is trying to come against me. எனக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு சாத்தானின் காரியங்களையும் நான் உடைத்து I அப்புறப்படுத்துகிறேன். break every evil foe. எல்லா காரியங்களும் நான் உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். I break every satanic power in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். No one can take the blessings the Lord has given to me. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் எடுத்துக்கொள்ள No one can முடியாது. no one can pluck the blessings of the Lord ஆண்டவர் from me. எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் என்னிடத்திலிருந்து பிடுங்க No one முடியாது. can pluck it. அதை யாரும் என்கிட்ட இருந்து பிடுங்க No one can முடியாது. take it out. அதை யாரும் என்கிட்ட இருந்து எடுக்க I முடியாது. receive it. அதை நான் பெற்றுக்கொண்டேன். I receive it. அதை நான் பெற்றுக்கொண்டேன். I receive it. அதை நான் பெற்றுக்கொண்டேன். In the name of our Lord and Savior Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Come on, speak in tongues. அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க. I just want to hear what speaking in tongues. Indra khania khariyandronia. Tundra khania khariyandronia. Treneko rivinia khani khariyandronia. Trandrandrinia. Rubashaho ya khariyandro. Trankanio, Trunia, Trushanio, Yedronia, Yudruna, Yudruna, Yeriniandro, Yenondro, Tranakania, Trunia, Druna. The saints go marching by. When the saints go marching by, what I shall say, Lord, I want to be among the number. When the saints go marching by, in the car, yonder, saints go marching by. Parisudhar Bhavanire, Parisudhar Bhavanire, Rajani, Ennayam Koda, Oru Hangathine Nagamati. Come on, say, Rajani, Ennayam Koda, Oru Hangathine Nagamati.
when the saints go marching by, when the saints go marching by. Lord, I want to be among the number when the saints go marching by. Lord, I want to be among the number. Lord, I want to be among the number. Hallelujah. Glory, glory, 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 hallelujah. His saints are marching by. கர்த்தருடைய பவனி நடந்து செல்கிறது. கர்த்தருடைய பவனி நடந்து செல்கிறது. கர்த்தருடைய பவனி நடந்து செல்லுகிறது. மிகவும் அருகினிலே. They are coming very near to us. Hallelujah. Say. Come on, say. They are walking very near to us. அவங்க நம்ம ரொம்ப பக்கத்துல நடந்து கொண்டே They are marching now. அவங்க முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாங்க. Oh, they are calling to you. அவங்க உங்களையும் கூப்பிடுறாங்க. Oh, dear church. சபையே, Are you prepared to come for a walk with us? கிறிஸ்து இயேசுவின் பவனியிலே நீயும் நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? They are very near to you walking and they are calling the churches around. அவங்க நம்ம பக்கத்துல ரொம்ப பக்கத்துல நடந்து கொண்டிருந்து சபையை பார்த்து நம்மை கூப்பிடுறாங்க. All the churches around. எல்லா சபையில இருக்கிற ஜனங்களையும் கூப்பிடுறாங்க. Do you want to come with us? எங்க கூட அந்த பவனியில நீங்க நடக்கிறீங்களா? We're going to walk. நாங்க நடக்க போறோம். We're going to march. நாங்க மார்ச் பண்ணிட்டு போக போறோம். And the Lord is going before us. ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறார். The breaker of all kinds of evil stuff is going before us. எல்லா தீமைகளையும் உடைத்து போடுகிற வல்லமை மிகுந்த ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறார். The breaker of every evil thing is going before us. எல்லா சாத்தானின் காரியங்களையும் உடைக்கிற வல்லமையான தேவன் எங்களுக்கு முன்பதாக நடந்து Do you want to march கொண்டிருக்கிறார். with us? அந்த பவனியில நீங்களும் மார்ச் பண்ணிட்டு Come with போகணுமா? us. எங்க கூட வாங்க. We are going towards a march. அந்த பவனியில நாங்க போக போகிறோம். We are marching. நாங்க மார்ச் பண்ணிட்டு போகிறோம். So do you want to join us? எங்க கூட நீங்களும் சேர்ந்து கொள்ளுவீங்களா? And then you shall be called the army of God. அப்பொழுது நீங்க கிறிஸ்துவின் சேனை என்று அழைக்கப்படுவீர்கள். You shall be called the army of God. அப்பொழுது நீங்க கிறிஸ்துவின் சேனை என்று You அழைக்கப்படுவீங்க. shall be called the army of God. நீங்க கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் என்று In அழைக்கப்படுவீங்க. 2004, 2004 ஆண்டிலே you saw a great revival overall in all the places. உலகம் முழுவதுமாக ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம எல்லாருமே பார்த்தோம். In 2004 and 2005. 2004 ஆண்டிலும் 2005 ஆண்டிலும் ஒரு பெரிய A எழுப்புதல் great உண்டானது. revival. பெரிய எழுப்புதல் A உண்டானது. great revival. அது ரொம்ப பெரிய எழுப்புதலாக இருந்தது. Slightly it went down. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக And குறைந்து கொண்டே again the போனது. Lord is going to start it in 2023. ஆண்டவர் மறுபடியும் இந்த 2023 ஆண்டிலே தொடங்க In போகிறார். 2021 we were expected a great revival. 2021 ஆண்டிலே நாம் எதிர்பார்த்தோம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று. And the word of God came to us and said there's going to be a revival. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது என்று சொன்னார். And now the march past has come very near to you. இப்பொழுது அந்த கிறிஸ்துவின் பவனியானது நம்ம கிட்ட ரொம்ப அருகிலே நடந்து In கொண்டிருக்கிறார்கள். 2023 the Lord is calling and saying to you, இந்த 2023 ஆண்டிலே ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்துல do you சொல்லுகிறார். want to walk with us? அந்த கிறிஸ்துவின் பவனியிலே நீங்களும் நடக்க Do you want to வேண்டுமா? walk with us? எங்க கூட நீ நடக்கிறியா? Christ is the head of a team.
கிறிஸ்துவே அந்த கூட்டத்தின் தலைவராக And it's இருக்கிறார். written the army of God. அங்கே கிறிஸ்துவின் சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The Bible says, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. the Bible says, அவருடைய வார்த்தை if சொல்லுகிறது. you go inside the Old Testament, பழைய ஏற்பாடுக்குள்ளே போய் படித்து பாத்தீங்கன்னா the Bible says, வேத புஸ்தகம் சொல்லுகிறது, David had an army. தாவீதிடத்துல ஒரு சேனை இருந்தது. Slowly, David gathered an army. கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கூட்டத்தை சேர்த்து அவர் ஒரு பெரிய சேனையாக வைத்திருந்தார். So, they were all, the people whom the others did not like. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்கன்னா மற்றவர்களுக்கு இவங்களை பார்க்கும்போது பிடிக்காத ஜனங்கள் தான் தாவீதின் சேனையில They were all இருந்தாங்க. thrown away people. அவங்க எல்லாருமே தள்ளப்பட்ட ஜனங்கள். They were all discarded people. அவங்க எல்லாருமே இவங்க ஒன்றுக்குமே தேவையில்லை என்று தள்ளப்பட்ட They ஜனங்கள். all came to David. அவங்க எல்லாமே தாவீதிடத்துல வந்தார்கள். David used that army. தாவீது அந்த சேனையை பலமாக பயன்படுத்தினார். And if you read the Bible, நீங்க வேதத்தை படித்து பார்த்தால் they all gathered together. அவங்க எல்லாருமே ஒன்றாக கூடி, And it's not written that they were the army of God. அவங்க கிறிஸ்துவின் சேனை என்று எழுதப்படல, They were like the army of God. கிறிஸ்துவின் சேனையை போல இருந்தார்கள் என்று So the army of எழுதப்பட்டிருக்கிறது. God are the people who are going to come in the future. அப்படி என்றால் கிறிஸ்துவின் சேனை என்னப்படுகிற ஜனங்கள் வரப்போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. Should be this generation. இந்த சந்ததியாக கூட இருக்கலாம், Oh, great generation. பெரிய சந்ததியாக இருக்கலாம். The Lord is going to bring down His heaven upon His children. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேல் வானத்தை கீழே கொண்டு வர போகிறார். The heaven came down and glory filled every person. வானம் கீழே இறங்கி வந்து அவருடைய மகிமையானது ஒவ்வொரு மேலும் This இறங்கினது. 2023 we call upon the Lord. இந்த 2023ஆம் ஆண்டிலே ஆண்டவரை நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம். Half of this 2023 is going to be over. இந்த 2023ஆம் ஆண்டிலே பாதியை நாம் முடிக்க போகிறோம். And we are going to start the next half year this coming week. அடுத்த பாதி மாதத்தின் தொடக்கம் இந்த வாரத்திலே வரப்போகிறது. And we call unto the Lord, நாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். rise, O Lord, எழுந்தருளும் ஆண்டவரே, rise, O Lord, எழுந்தருளும் ஆண்டவரே, let your hand be seen. உம்முடைய கரம் எங்களுக்கு காண்பிக்கப்படுவதாக. Let the nations see the power of your hand. எல்லா நாடுகளும் உங்களுடைய கரத்தின் வல்லமையை காணட்டும். Let the nations see the power of God's work. எல்லா நாடுகளும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளின் வல்லமையை காணட்டும். Let the dead arise. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்க Let the வேண்டும். dead people who have been kept in the mortuary, மார்ச்சரியில வைக்கப்பட்ட மரித்த ஜனங்கள் உயிரோடு எழுந்து வர after 3 வேண்டும். days, if they come out, 3 நாளுக்கு பிறகு அவங்க வெளியே வந்தாங்கன்னா, when they bring in a coffin, அவங்க அந்த கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிறது மரித்த பிறகு 3 நாளுக்கு பிறகு கல்லறை வைக்கப்பட்டல மார்ச்சர்ல வைக்கப்பட்ட, மார்ச்சரியில வைக்கப்பட்டிருக்கிறவங்க after 3 days when they keep them in the coffin, 3 நாளுக்கு பிறகு அவங்கள அந்த காஃபின்ல வைக்கும்போது and they will arise. அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. Who will make these people come alive? யார் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய முடியும்? That is the power of God and the revival of the Lord, which is going to start very soon. அது ஆண்டவருடைய வல்லமையினாலும் எழுப்புதலின் வல்லமை ரொம்ப சீக்கிரமாக தொடங்க போகிற The power of the last days. கடைசி நாட்களின் வல்லமை. The power of the last days. கடைசி நாட்களின் வல்லமை. The power of the last days. கடைசி நாட்களின் வல்லமை. We see a man called John the Baptist speaking from the wilderness. யோவான் ஸ்நானன் என்ற ஒருவரை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வனாந்திரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Oh, he's shouting in from the wilderness. வனாந்திரத்திலிருந்து அவர் உயர்ந்த சத்தத்திலே கத்திக் கொண்டிருக்கிறார். Oh, this is a time to repent. இப்போதே நீங்க மனம் திரும்புகிற This is a time for salvation. இப்போதே நீங்க ரட்சிக்கப்படுகிற Come to the Lord. ஆண்டவரிடத்துல வாங்க. 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 When they asked who you are, ஜனங்கள் அவங்க கிட்ட போய் நீங்க யார் என்று கேட்கும்போது, I am the person making the way for the Lord is going to come very fast. வரப்போகிற ஆண்டவருக்கு நான் வழியை உண்டு பண்ணுகிற ஒருவராக இருக்கிறேன் என்று Oh, சொன்னார். my dear people, come to the Lord. There's going to be a great revival in this 2023. பிள்ளைகளே ஆண்டவரிடத்துல வாங்க. இந்த 2023ஆம் ஆண்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் இருக்க Let us போகிறது. start it. அதை நாம் தொடங்குவோம். Let it start with us. அது நம்ம இடத்துல இருந்து தொடங்குவதாக. Do not expect others to do it. மற்றவங்க அதை தொடங்கணும் என்று நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க தொடங்க The power of வேண்டும். God will come from heaven. நீங்க தொடங்கும் போது ஆண்டவருடைய வல்லமையானது வானத்திலிருந்து And the hand of the Lord shall come and hold your hand. ஆண்டவருடைய கரமானது உங்களுடைய கரத்தை வந்து பிடித்துக் கொள்ளும். And he'll say, my people,
gathered in my name. அப்பொழுது அவர் சொல்வார், என் ஜனங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கூடுங்கள். Come on, call upon me. என்னை நோக்கி நீங்க Call கூப்பிடும்போது upon me to the Father. பிதாவாகிய தேவனிடத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க. And the Lord shall make the Holy Spirit arise. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை எழும்பும்படி ஆண்டவராகிய தேவன் And செய்வார். when the Holy Spirit will arise again, பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் எழுந்திருக்கும் போது a great revival will be seen everywhere. எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதலை உங்களால A பார்க்க great முடியும். revival. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். If you want to see a great revival, there's something which is got to happen. ஒரு Which has got to happen. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு காரியம் நடக்க வேண்டும். There's something which has got to happen. ஒரு காரியம் நடக்க வேண்டும். Shake the world. உலகத்தை அசைக்கிறவர்களாக Shake the இருக்கணும். world. உலகத்தை அசைக்கிறவர்களாக இருக்க Shake the வேண்டும். earth. இந்த பூமியை அசைக்கிறவர்களாக. Shake the earth. Shake the earth. பூமியை அசைக்க வேண்டும். Come on, shake it. You have the authority. உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. Shake the earth. பூமி அசைக்கிறதற்கு. Shake the earth. இந்த பூமி அசைப்பதற்கு. Shake the earth. Let the people come to the Lord. அப்பொழுது ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் Let வருவாங்க. the people get the eternal life. அப்பொழுது ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள Let the வேண்டும். people get the eternal salvation. ஆண்டவரே நித்திய ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Let the people get the eternal salvation. நித்திய ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளணும். Come on, raise your hand, O Lord. ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நீங்க நீட்டுங்க. Come on, raise your hand, O Lord. ஆண்டவரே உங்க கரத்தை நீட்டுங்க. Oh, let all the enemies be defeated. எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள். Arise, O Lord. எழுந்தருளும் ஆண்டவரே. 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 Arise. எழுந்தருளும் ஆண்டவரே. Arise. Let your name be glorified. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Let something happen for the great revival to start. இந்த பெரிய எழுப்புதல் உண்டாவதற்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. We call upon the Lord. We call your holy great name. Yantra Kanyandro. Your name is Emmanuel, the Lord with us. Your name is Jehovah Jireh, my provider. Your name is Jehovah Shammah, God with me. Oh, hallelujah. I call upon the Lord. We call upon the name of the Lord. Yantrakani andro. Hallelujah. Come on, come on. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? இவர் முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவலை இறைச்சது போல. Call upon the Lord. Call upon His name. அவரை பாடும்போது வல்லமை நிறைந்தவர்களாய் பாடுவோம், கூப்பிடுவோம் கர்த்தரை. மாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. Come on, sing. இயேசுவே ஆத்மனேசரே சாரோனே. Come on, water. பதினாயிரங்களில் சீரந்தோர் உன்னதத்திலிருந்து பேசினார், எழும்பு சியோனே என்றாரே. உன்னதத்திலிருந்து கூப்பிட்டார், எழும்பு சியோனே என்றாரே. அவர் சத்தத்தை நான் கேட்டு வந்தேனே,
என்னை அர்ப்பணிக்கின்றேன். அவர் சத்தத்தை நான் கேட்டு வந்தேனே. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கின்றேன். Come on, sing. இயேசுவே லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோன். முன் அசைதது போல் அசைப்பீர், இன்னும் ஒரு முறை அசைய செய்யும். ஜனங்களோ ரட்சிப்பின் வல்லமையால் இந்த நாளில் எழும்ப செய்யுமே. ஜனங்களோ ரட்சிப்பின் வல்லமையால் இந்த நாளும் எழும்ப செய்யுமே. Come on, sing. பதினாயிரங்களில் சிறந்தோர். அவர் இடது கையின் தலைக்கு வலங்கரத்தாலே தான். அவர் இடது கையின் தலைக்கு என்மேல் பறந்த கொடி நேசமே. Hallelujah. So let the revival start in everyone's heart. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தொடங்குவதாக. Come on, start in everyone's heart. Pray for that. எல்லாருடைய இருதயத்திலும் எழுப்புதல் தொடங்க வேண்டும் Let there என்று be a நாம் shake in ஜெபிக்க your வேண்டும். hearts. உங்க இருதயத்துல ஒரு அசைவு உண்டாக வேண்டும். Let the Lord open a way. ஆண்டவர் ஒரு வழியை திறக்க Let வேண்டும். the Lord open a way. ஆண்டவர் ஒரு வழியை திறக்க Let the வேண்டும். Lord touch His people. ஆண்டவருடைய ஜனங்களை தொட A வேண்டும். great touch. ஒரு பெரிய ஒரு தொடுதல். A great touch. ஒரு பெரிய தொடுதல். You know, if the Lord touches you, ஆண்டவராகிய தேவன் உங்களை தொடுவார் என்றால் you shall be changed. நீங்க ஒரு மாற்றத்தை You'll பாப்பீங்க. be completely changed. நீங்க முழுமையாக மாறப்படுவீங்க. See, because our hearts are, you know, in a bad shape. நம்மளுடைய இருதயமானது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால் We want the Lord to touch everyone's heart. ஆண்டவர் ஒருவருடைய இருதயத்தையும் தொட வேண்டும். Take every hard heart and give a soft heart, O Lord. எல்லா கல்லான இருதயத்தையும் எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. Let us take your word inside us. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நாங்க எடுக்க வேண்டும் ஆண்டவரே. Let us start working according to your word. உங்க வார்த்தையை நாங்க கேட்க 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 அதற்கேற்றபடி நாங்க நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. The people who are going astray to the paths of salvation. ஆண்டவரே உம்மை விட்டு ரொம்ப தூரமாக வழி தவறி வழி மாறி சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை மறுபடியும் நித்திய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. Bring them back. மறுபடியும் அவங்களை கொண்டு வாங்க. Lord, bring them back. அவங்க மறுபடியும் கொண்டு வாங்க We ஆண்டவரே. call upon the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நாங்க கூப்பிடுகிறோம். Come, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க. Touch your people. உங்களுடைய ஜனங்களை தொடுங்க. Touch your people. உங்க ஜனங்களை தொடுங்க Touch ஆண்டவரே. everyone's heart. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீங்க தொட வேண்டும். Hallelujah. Hallelujah. Come in your strength and your power. Come in your sweet holy name. Come in your strength and your power. Come in your own special way. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit,
we pray. Come in your strength and your power. No beat. Come on, call the Lord. Come, Holy Spirit, we need you. Come, sweet Spirit, we pray. Come in your strength and your power. Come in your own special way. He is Lord. Come on. He is Lord. He has risen from the dead and He is my Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead. He has risen from the dead and He is my Lord. Every knee shall bow, every tongue confess Jesus Christ is Lord. கோரமாயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் பயங்கரமாயிதமே நேசரேசுவை நான் என்றும் நேசரேசுவை இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை என் நேசரேசுவை நான் So this 2023, from this July 1st, if you are expecting a great revival in your life, in your family, in all the things what you need, come on, raise your hand so that we'll pray together. இந்த 2023 ஆண்டில இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதார மாற்றம் இல்லை, ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தும்படிக்காக நாங்க கேட்கிறோம். Let us pray together for the Lord to do something in our life. நம் வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாரும் ஒன்றாக ஜெபிப்போம். We pray to the Lord. ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிப்போம். Lord, you sent your word. ஆண்டவரே உங்க வார்த்தையை நீங்க அனுப்புனீங்க. You have sent your word. உங்க வார்த்தையை நீங்க அனுப்பி இருக்கீங்க. You have sent your word. உங்க வார்த்தையை நீங்க அனுப்பி இருக்கீங்க. Oh, make it happen in this world, Lord. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அதை நிறைவேறும்படியாக நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிகிறோம். We obey your word. உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிகிறோம். உங்க வார்த்தையை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். Your word is power. உங்க வார்த்தை வல்லமையாக இருக்கிறது. உங்க வார்த்தை அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ளது. உங்க வார்த்தை அதிசயமான வார்த்தை. Signs and wonders be seen. பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் காணப்படுவதாக. Let signs and wonders be seen, O Lord. ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நாங்க பார்ப்போமாக. We call unto the Lord.
ஆண்டவராகிய தேவனை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம். Oh, come unto us, Lord. எங்க கிட்ட வாங்க ஆண்டவரே. Touch us, Lord. எங்களை தொடுங்க ஆண்டவரே. Revive us, Lord. எங்களை எழுப்பி ஒரு Revive us, எழுப்புதல்ல Lord. எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப நேரங்களும் ஆடிய ஆனந்தங்கள் ஆறுதல் வறண்டாலும் ஆகாரம் ஆகாரம் நீரின் சொந்தம் The hand of the Lord shall touch you now in the name of Jesus. Come on, pray. The hand of the Lord shall touch you in the name of Jesus Christ of Nazareth. Come on, speak. கரமானது இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வந்து தொடுகிறது. Hallelujah. The hand of the Lord shall touch you now. ஆண்டவருடைய கரமானது உங்களை இப்போ தொடும். You shall feel an electricity over your body. ஒரு மின்சாரம் வருகிறது போல உங்க சரீரத்துல நீங்க உணர்வீங்க. You shall feel an electricity over your body. ஒரு மின்சாரம் உங்க சரீரத்துல பாய்கிறது போல ஒரு This உணர்வு kind நீங்க of உணர்வீங்க. power can heal you. இப்படிப்பட்ட வல்லமை உங்களை சுகப்படுத்துகிற This வல்லமையாக kind of இருக்கிறது. power can give you peace. இப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற This வல்லமையாக kind of இருக்கிறது. power can open new opportunities for you. இப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு புதிதான காரியங்களை தொடங்கி வைக்கிற ஒரு வல்லமையாக A new இருக்கிறது. opportunity to survive. இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு புதிய சந்தர்ப்பங்களை உண்டாக்குகிற வல்லமையாக A new இருக்கிறது. opportunity for your life. உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. Opportunity for your family. உங்க குடும்பத்துக்கு ஒரு புதிய காரியத்தை உண்டாக்குகிற வல்லமையாக And இருக்கிறது. demolish all the sickness. எல்லா சுகவீனங்களும் மறைந்து போகும். And demolish all the sickness. எல்லா சுகவீனங்களும் உடைக்கப்படும். Let healing overcome your body. சுகமானது உங்க சரீரத்திலே மேற்கொள்வதாக. Let healing overcome your body. சுகமானது உங்க சரீரத்தை மேற்கொள்வதாக. Be healed இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. in your body, உங்க சரீரத்திலே, in your spirit, உங்க ஆவியிலே, in your mind. உங்க எண்ணங்களிலே. Now in the name of Jesus. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் Be நாமத்தினாலே healed. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Be healed in your body. உங்க சரீரத்திலே சுகத்தை Be பெற்றுக்கொள்ளுங்க. healed over your spirit. உங்க ஆவியிலே சுகத்தை Be பெற்றுக்கொள்ளுங்க. healed சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. now in the name of Jesus. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Be healed in your soul. இப்பொழுதே உங்க ஆத்துமால Be ஒரு சுகம். healed in your body. இப்பொழுதே உங்க சரீரத்திலே ஒரு Power சுகம். upon you. உங்க மேல I வல்லமை. speak power upon you. உங்க மேல வல்லமை நான் I speak பேசுகிறேன். power of God upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல. Receive the healing. இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the healing power of the Holy Spirit. ஆண்டவருடைய சுகப்படுத்துதலின் வல்லமையை If the பெற்றுக்கொள்ளுங்க. Spirit sets you free, you are free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே. If the Son sets you free, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் you are free. மெய்யாகவே நீங்க Where the விடுதலை. Spirit of God is, there's deliverance. ஆண்டவருடைய குமாரன் எங்க இருக்கிறார் உங்க விடுதலை நிச்சயம். Where the Spirit is, there is deliverance. ஆண்டவருடைய குமாரன் எங்க இருக்கிறார் உங்க ஆண்டவருடைய விடுதலை ஆவி நிச்சயம். எங்கே அங்க விடுதலை உண்டு.